ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க சரிங்களா? ஓகே நீங்க நம்ம பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டை எப்படி பிசியில் ரொம்பவே சுலபமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா? ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட் கூகுள் மீட் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான லிங்க் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பை ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் மீட்டில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே அது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். நீங்கள் போயிட்டு குரோம் போய்க்குங்க. வாட்ஸ்அப் டவுன்லோடு ஃபார் பிசி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டில் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா விண்டோஸில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்ஸ்அப் எல்லாமே வந்துடும் சரிங்களா? ஓகே அது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் நம்ம காட்டப்பட்டிருக்கு சரிங்களா? ஓகே இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடுச்சு. இதுலேருந்து நான் கூகுளில் இருக்கக்கூடிய லிங்க்ஸையும் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதுலேயே ஸ்டேட்டஸும் எல்லாமே பார்த்துக்கலாம் சரிங்களா? ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வழி. கூகுள் மீட் ஒன்றும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கூகுள் மீட்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இருங்க பார்க்குறேன். கூகுள் மீட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கூகுள் மீட்னு சொல்லி டைப் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா? அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண பிறகு அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கலாம். ஆட் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா? ரொம்பவே ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபஷனலான ஐடி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் சரிங்களா? எஸ் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ப்ரொஃபஷனலான மெயில் ஐடி. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வைக்கிறேன். வாட்ஸ்அப் போயிட்டு காப்பி லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுக்குறேன். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா குரோம் வந்துக்கிட்டு அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஜாயினிங் ஆகிட்டு இருக்கு சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் காட்டும். வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தோன்னும் உங்களுடைய ஃபேஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு பயப்படாதீங்க. ஸ்டார்டிங்கில் அது அப்படி தான் வரும். கேமரா இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா? இதுக்கு முக்கியமாக கேமரா தேவை கண்டிப்பாக. நீங்கள் வீடியோ மற்றும் ஆடியோ கட் பண்ணதான் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட அப்படியே விட்டுடலாம் சரிங்களா? நான் இப்போ வாய்ஸ் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து வீடியோவும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் அதை ப்ரெஸ் பண்ண பிறகு ஆல்ரெடி ஜாயின் ஆகிடும் சரிங்களா? ரொம்பவே இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் சரிங்களா? ஓகே இவங்களுடைய ப்ரைவசிக்காக நான் இதெல்லாமே பிளர் பண்ணிடுவேன் சரிங்களா? நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பா. ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை பார்த்தீங்கன்னா வீடியோ முழுக்க முழுக்க பிளர் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரைவசி வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க பிளர் பண்ணுது சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பா.